கடல் பாசில பல கேக்கு செம்மையா சமைக்கிறோம். பயங்கரமான சிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புக்கே எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. இதுதான் கடல் பாசி. கடலுக்குள்ள பச்சை கலராகவும் சிகப்பு கலராகவும் கிடக்கும். அதை இன்னைக்கு நம்ம சுத்தம் பண்ணி வாங்கியிருக்கோம். இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு ஜல்லி கேக் பண்ண போறோம். பழத்துல ஜல்லி கேக். கடலுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் சாப்பிடலாம் போல, கடல் தண்ணியை தவிர. ஆமாவா இல்லையா? எதுக்குதான் இந்த ஸ்ட்ராபெரி இவ்வளவு மவுத்து மாதிரி தெரியுது? அவ்வளோ எல்லாத்தையும் எடுத்து போட்டியா? அவ்வளோதான். மாம்பழத்தில் ஊற்று நல்லா. நான் இதை போட்டேன். அந்த படம் தான் என்னடா ஃபைனல்ல ஒண்ணுமே சொல்லாம முடிச்சிட்டேன். டேஸ்டா இருக்குங்கிறதான் பார்க்கணும். அதான் படம் தான் எடுத்துருங்க. இப்படி தாத்தா உங்க மனசே மனசுதான் தாத்தா. இதெல்லாம் குளறிட்டியடா. நாங்காலி மொத்தம் நாங்காலி அம்மா காளி. எப்படி கட்டன் என்ன நான் எவ்வளவு பத்திரம் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்லைக்கா பசிக்கும்ல. பார்க்காம இருக்குல்ல. வந்தா வந்தா இல்ல சரிதா இருக்குங்க. ஏழை வெள்ளாதான் வீட்டில் இருப்பானா? உனக்கு கிராம் 20 ரூபானா எத்தனை கிலோ இருக்கும்? கிலோ 2500 ரூபா. நல்லா வைக்க கட்ட மாதிரி சேர்த்தல்லு. குதிரை கட்ட மாட்டு பொருள் மாதிரி இருக்கு. அதில் இருக்கிறத அரிசி கொண்டு விடுங்க. வேலை வேகமாகவும் இருக்கணும். வேகமாக எடுத்து பிஜி சொல்லுங்க. சொல்லிடுமா? கடலு பாசே அப்படியே சாய்ச்சி விடு. சாய்ச்சி இழுத்து விடு. வலிச்சிடு. கொதிக்கிற தண்ணியில போட்டிருக்கேன். கேமரா தள்ளி வச்சுக்க. சர்க்கரை
மலமான கொட்டி விடு சொல்றேன். சீனியை போட்டுக்கலாம் இல்லை இந்த சிக்கன் கடல் பாசி வேக வச்ச தண்ணி லேட் ஆகுது. கிவி பழம் யாராவே புளிப்பு பழம் வெள்ளை டிராகன் பழம் சிகப்பு டிராகன் பழம் மாம்பழம் பச்சை திராட்சை பன்னீர் திராட்சை பப்பாளி பழம் தர்பூசணி பழம் கீரணி பழம் மாவிலை முத்துக்கள் எல்லா பழத்தையும் அள்ளி கலந்து அள்ளி போட்டுருங்க. தர்பூசணி போட்டாச்சா? தர்பூசணி அவனுக்கு மீன் வச்சிட்டியா? அவனுக்கு முட்டை வைக்கலையா? வையி மாம்பழம் ஜூஸ் முத்துக்கள் போடல போடு. ஸ்ட்ராபெரி போடல. ஸ்ட்ராபெரி போடுறேன். இல்ல ஜூஸ் ஊத்திக்கிறேன் கொஞ்சோண்டு. தர்பூசணி போட்டியா? தர்பூசணி கிவி கிவி போட்டியா? போட்டாச்சே. மலையில முத்துக்கள் அள்ளி போடுறா. ஜூஸ் ஊத்திட்டே இருக்கேன், நீ போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஊத்திட்டே இரு. என்னோட பங்கு போடு இந்த காரம் பார்த்து அள்ளி போடுறா மாதிரி தூவி போடு எல்லா சைடும் போடு. கடைசி நீ தான் தூக்கணும். ரெண்டே தூக்குங்க. அக்கா மாதிரி பிடிங்க வெட்டி கூட இருக்கு போ நேரம் போயிடுவோம். பத்திரமா கொண்டு வா. பார்த்து பிளான் பண்ணி தொலைங்க வச்சு தூக்கு. தூக்கிட்டோம் சொல்லுங்க. கை பார்த்து நீங்க வைங்க. கை பார்த்து ரெண்டு பேரும் இப்படி திரும்பி கொடுத்து வந்துருச்சுடா. என் சட்டம் டைட்டா புடிச்சிட்டு போல. மேல அந்தரமா நிக்குது. இல்ல போ ஐயா தூக்குறா. நீ தூக்கலடா. கேட்காது. அந்த சட்டியில உள்ள கோடு முதல்ல அப்படியே தெளிவா தெரியுது. கலரு கருப்பு திராட்சை ஸ்ட்ராபெரி கலரோட சேர்ந்து. Happy birthday to you. Happy birthday to you. நீ போகிறமானே கேட்டா எல்லா பழங்களும் அப்படியே பாதி பாதியா கட் பண்ணிருக்கு. கொண்டுகிட்டு வாடா தங்க பீஸ். என் பேர் சொல்லி விட்டீங்கடா எனக்குன்னு. ஓ அழுப்பு பார்த்து வேண்டாம்.
என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இது பரவாயில்ல, இங்கே வரு. ரசா ரசா. எல்லா பழம் ரெண்டு ஃப்ரூட் சாலட் மாதிரி இருக்கு. கடல்ல கிடக்கிற பாசி வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. அந்த கடல் பாசியை வச்சு இன்னைக்கு ஜல்லி பண்ணிருக்கோம். அதுவும் சத்தான நல்ல கலர் பழங்களை போட்டு அந்த குளிர்ச்சியில வேக வச்சு எடுத்தோன்னே நல்லா பெருசா சூப்பரா இருந்துச்சு. அதை பார்க்கறதுக்கு கண்ணுக்கு ரொம்ப கவர்ச்சியாகவும், அதை சாப்பிடும் போது வாய்க்கு ருசியாகவும், சாப்பிட்டு அதுக்கப்புறம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் வேற லெவல்ல இருந்துச்சு. இன்னைக்கு அருமையான ஃப்ரூட் ஜெல்லி கேக்கு வேற லெவல். Thank you.